சென்னை கோடம்பாக்கத்தில் வீட்டில் வாஷிங் மெஷின் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பவர் ஹவுஸ் சிவன் கோவில் பகுதியில் கண்ணன் என்பவரது வீட்டில் வெடித்து சிதறி இருக்கிறது வாஷிங் மெஷின். அளவுக்கு அதிகமான துணியை துவைக்க போட்டதால் வாஷிங் மெஷின் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறை தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சோலமன் இணைகிறார். சோலமன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரம்? சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் சிவன் கோயிலோட சவுத் தெருவுல வசித்து வருபவர் கண்ணன். இவரது வீட்டுல தரைத்தளத்துல இன்று வைக்கப்பட்டிருந்த வாஷிங் மிஷின் திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானதால அங்க பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக இன்று மாலை வேளையில வாஷிங் மிஷின்ல அவர் அளவுக்கு அதிகமான துணியை போட்டுக்கொண்டு அவர் மேல் மாடியில இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில தகவல் வெளியாகியுள்ளது. அளவுக்கு அதிகமான துணியை போட்டதால திடீரென மின்கசிவு ஏற்பட்டு அந்த வாஷிங் மிஷின் வெடித்திருப்பதாக தீயணைப்புத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக இது குறித்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அசோக் நகர் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த வாஷிங் மிஷினை உடனடியாக நீரை பாய்ச்சி அணைத்தனர். இது தொடர்பாக தற்போது அசோக் நகர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் இருந்த யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை என தீயணைப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எதனால் இந்த வாஷிங் மிஷின் வெடித்தது, மின்கசிவு காரணமாக இந்த வாஷிங் மிஷின் வெடித்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பாக தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோலம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக